எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம். ஸோ நாளைக்கோட நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது என்ன இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அகெயின் ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த லெவல்லேருந்து திருப்பியும் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகணும்னு. பட் 1 hour ஷார்ட்டில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், எஸ்டர்டேஸ் ஹையை பிரேக் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,100 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நான் ஹையஸ்ட் கால் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,500 பார்த்துட்ருக்கேன். ஸோ விச் சேஸ் லைக் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆக போகுதுன்னு. ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் டிப் ஆகுதோ யூ கேன் கோ ஃபார் ஏ பை. பட் இந்த ரேலி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டில் நான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 250 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்கமிங் டேஸில். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நோ பை ஜோனில் இருக்குது. இந்த ஆல் டைம் ஐயே திருப்பியும் க்ளாஸ் ஆகி இந்த லெவல்ஸை க்ளோஸ் ஆகுது, 1 day முடியுதுன்னா டேக் லாங் பொசிஷன்ஸ். ஸ்டில் மார்க்கெட் வந்து 1 day வந்து அப் ஆகிறதுனால ஃபுல்லாக புல்லிஷ்னா கேட்டிங்கன்னா புல்லிஷ் கிடையாது. ஸோ அதுவும் எடுத்துக்க முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இன்டிசிசிவ் ஸ்டேட்டில் இருக்குது. நான் அதிகமாக கால் ரைட்டிங் வந்து 17,500லேயும் அதே மாதிரி ஓப்பன் புட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,000லேயும் பார்க்குறேன். ஸோ விச் இன்டென்ட் 17,000 வந்து டவுன் சைடு வந்து போகிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு ட்ராப் இருந்தால் கரெக்டாக புல் பண்ணி 17,000 வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. திருப்பியும் இந்த லெவல் ஹிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டீப்பான ரேலி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கன்சோலேஷன் ஜோனில் நெஃப்டி போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கன்சோலேஷன் ஜோனில் கொஞ்சம் நாள் இப்படி போயிட்டு தான் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த பாக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நெஃப்டி எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு. ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 16 இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல எங்கேயுமே வெயிட் பண்ணல. ஸோ நீங்கள் லாங் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த ரேலி வந்து இந்த ரீஜன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து திருப்பியும் பிரேக் ஆனதுலேருந்து ஒரு கண்டினியூஸ் ரேலி. ஸோ இது வந்து ரீசெண்ட் டயத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள் வந்து லாங் பிஃபோர்லேயும் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நான் பியூர்லாக காட்டுறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி ஓல்டு டேஸ்க்கு போகிறோம். ஸோ நான் வந்து 2014 உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சார்ட். ஓகே, 2013 ரேஞ்சில். ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஒரு அப்போ வந்து மார்க்கெட் வந்து கிளியராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு டிப், ஒரு வி ஷேப் மார்க்கெட் வந்து பியூர்லி வி ஷேப் செல் பை திருப்பியும் ஒரு சைட்லேருந்து இருந்துகிட்ருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே இந்த 2009 6,000 அந்த லெவலில் பாருங்கள், ரொம்ப நாளாக ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ பட் ஆனால் ஒரு சடன் பிரேக் அவுட் வந்து அந்த லெவல்லேருந்து கொடுத்ததுன்னா நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு ரேலி கொடுக்கும். அந்த ரேலியில் இன்டர்மீடியேட் டிப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் 6,000லேருந்து திருப்பியும் ஒரு சடனாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆல்மோஸ்ட் வந்து 2014 நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ரேலிலேருந்து சஸ்டெயின் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 8,000 வரைக்கும் ஹிட் ஆகிருக்கும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் 2,000 பாயிண்ட்ஸ் 6,500லேருந்து 8,500 வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுத்தது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த ரீஜன்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த டைம். ஸோ அதனால் இதுக்கு நான் வந்தது. ஸோ நல்ல ஒரு அப் மூமெண்ட் இந்த ரீஜன்ஸில் உங்களுக்கு அப் மூமெண்ட் கொடுத்தது. ஸோ சேம் ஸ்டோரி ரிப்பீட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கன்சோலேஷன் அப்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்கள் இன்றைக்கி கரண்ட் டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஃபால் இருந்துன்னா திருப்பியும் ஒரு அப்சைட் கொடுக்கும். பட் அகெயின் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் ஒரு ரேஞ்ச் மோனில் கொஞ்ச நாள் ஸ்ட்ரக் ஆகிட்டு கொஞ்ச நாள் நான் ஒரு வீக் இப்படி போயிட்டு கொஞ்சம் ஸ்லோ ரைசிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 17,250 க்ராஸ் ஆகி ஒரு நாள் கேண்டில் முடிஞ்சதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கே முடிஞ்சிடும். சடன் ரேலி வந்து 18K வந்து ஒரு நல்ல ஒரு பேனிக் மூவாக இருக்க போகுது. பட் வெயிட் ஃபார் எதுவுமே டிசிவ் கிடையாது. ஸோ சென்செக்ஸும் 60,000 ஹிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது எக்ஸ்பெக்டிங். பட் ஸ்டில் வெயிட் அதான் நான் சொல்லுவேன். லைக் ஸ்டில் நம்ம இன்றைக்கி நோ ட்ரேன்னு சொல்லிட்டு நான் 11 o'clock போட்டேன். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஏன் நோ ட்ரேடிங் 11 o'clock நான் உங்களுக்கு நெஃப்டியில் ட்ரேட் பண்ணலான்னு போட்டேன்னா, ஸோ இந்த ரீஜன்ஸில் ஃபிம்மை வந்து எனக்கு க்ராஸ் ஆகிறது கிளியராக தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 15 minutes ஷார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்லோ ரைசிங்காக இருந்தது.
ஸோ எனக்கு கிளியராக நான் நினச்சேன் இந்த இடத்துல திருப்பியும் 15,170 இதான் என் பேஅவுட் லெவலாக வச்சுருந்தேன். ஸோ இந்த லெவல்லேருந்து ஒரு ஃபால் இருக்க போகுதுன்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபால் இருந்தது. இந்த ஃபால் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது கேண்டில் எனக்கு யூஸ்வலி நான் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்து தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு இதாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிறத பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து ஆல்மோஸ்ட் 12:15 வரைக்கும் 12:45 வரைக்கும் சஸ்டெயின் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த சமயத்தில் உங்களுக்கு கிளியராக நான் போட்டிருப்பேன், டோன்ட் டேக் எனி ட்ரேட்ஸ், வெயிட் ஃபார் 170 டு பிரேக் அப்படின்னு நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் இந்த மென்ஷன் இங்கே ஸ்பெஷலாக பண்ணுறேன்னா, ஸோ நான் ட்ரேட் பண்ணல. நான் ட்ரேட் பண்ணாமல் உங்ககிட்ட அதை பை பண்ணுங்கன்னு சொன்னால் அது தப்பாக இருக்கும். மார்க்கெட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:07 நான் வாட்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஒரே லெவலில் இருந்தது, ஆல்மோஸ்ட் வந்து 1770 லெவலில், விச் இண்டிகேட்ஸ் ஒரே லெவலில் மார்க்கெட் வந்து பேக்கணும் அப்பர் சைட் மூவ் ஆக போகுது. பட் ஸ்டில் நான் ஏன் பொசிஷன் எடுக்கலைன்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மேலே போயிட்டு சடனாக ஒரு ஃபால் கொடுத்ததுன்னா நல்லா இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. பட் அப்கமிங் டேஸில் நம்ம எப்போ பொசிஷன் எடுக்க போனால் திருப்பியும் 17,150 ரேஞ்சுக்கு வந்தால் வி கேன் கோயிங் டு பை. ஸோ இந்த வாட்டியும் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் எது கொடுத்ததுன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் கொடுத்தது. யூஸ்வலி 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நெஃப்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது 15 மினிட்ஸ் சார்ட்டில். ஸோ திருப்பியும் 15 மினிட்ஸ்க்கு வந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் எ பை. இப்போ பேங்க் நெஃப்டி தான் ஒரு அப்கமிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஈஸி டு ட்ரேடுன்னு நான் கூட சொல்லுவேன் பேங்க் நெஃப்டியில். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட் ஷார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரீஜன் நான் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி வந்து 36,670 லெவல்ஸ்க்கு மேலே, கீ லெவல்ஸ் வந்து 36,670. ஸோ அதை மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா அகெயின் இட்ஸ் கோயிங் டு 37,000. ஸோ இந்த வாட்டி 37,000 கண்டிப்பாக திருப்பி மிட் ஆகி பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக ஒரு பேனிக் அப், ஒன் டே அப் கிடையாது, ஸ்லோவாக அப் ஆகுது. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்க போது HDFC பேங்க்கில் வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் நிறையா வந்துட்டு அதை பற்றி எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட நெஃப்டி கீ லெவல்ஸ். ஸோ இதோட எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நாளைக்காக நம்ம டெலகிராம் சேனலில் போடுறேன். ஸோ என்ன என் பிளான்னு ஸோ நீங்கள் அதை அப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸை இண்டஸ்ட்ரி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கீப் ஆன். ஸோ இதை வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம், நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. ஸோ நான் வந்து பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரேடாரில் வச்சுருக்கேன், மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இது இன்னும் ஃபால் ஆகும்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ஷன் கட்ஸ் நிறையா வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் டிப் ஆகட்டும். ஸோ ப்ரொடக்ஷன் கட் இருக்கனால திருப்பியும் 600 ரேஞ்சு லைக் வீக்லி சார்ட்ஸ்க்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்ருக்கு. ஸோ திருப்பியும் இந்த 10லேருந்து பிரேக் ஆகி உங்களுக்கு எப்போ திருப்பியும் லைக் 600 லெவல்ஸ்க்கு வந்து 625 லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ்க்கு திருப்பியும் மிட் ஆகும்போது நீங்கள் வந்து கோ ஃபார் ஏ பை. ஸோ இங்கே ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷனல் பைக்கு ஒரு பிளானிங். ஸோ அதே மாதிரி என்எஃப்எல்லும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்காண்டி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து திருப்பியும் நம்ம கேஸ்டர் ஆயில் சொல்கிறோம். கேஸ்டர் ஆயில் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்துட்ருக்கு. திருப்பியும் இந்த சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 146 ரீஜனை டக்குன்னு கண்டிப்பாக ஹிட் ஆயிரும், பை பண்ணலாம். ஸோ MOIL நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து MOIL வந்து ஒரு நல்ல ஒரு குட் பிக்கப் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளியராக பார்க்கலாம், 200 மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் 200லேருந்து 170 வரைக்கும் ஃபால் ஆச்சு. திருப்பியும் ஒரு ஸ்லோ ரீடெஸ்ட் கொடுக்குது. திருப்பியும் இந்த ரேஞ்சிலேருந்து கன்யூஸாக பிரேக் ஆச்சுன்னா அழகாக உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் ஹிட் ஆகிற சான்சஸ் இருக்குது. லைக் 180 இஸ் நத்திங் பட் ஆல்மோஸ்ட் 5% கிட்ட உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கீப் ட்ரேடிங் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டான ஒரு ஸ்டாக். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபால், அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட், திருப்பியும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். இந்த 200 மூவிங் ஆயிடுச்சு 807 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 200 மூவிங் ஆயிடுச்சு பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனோடனே நீங்கள் ஈஸியாக ஒரு பை போங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதான் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பார்க்கலாம் டெய்லி மூவிங் ஆவரேஜில். ஸோ ஒரு அப் மூவ்மெண்ட்க்கு அப்புறம் திருப்பியும் ஸ்லோவாக இருக்குது. திருப்பியும் 807 கிராஸ் ஆகட்டும். இன்ட்ராடே வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே அவாய்ட் பண்ணுங்கள், பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். 840 அந்த ரேஞ்சுக்கு வெளில வந்துடலாம். ஸோ ஃபைனல் ஸ்டாக் வந்து அசோகா பிளாக்கான். ஸோ இது வந்து கிளியரான ஒரு ஓகே பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டோமா. ஸோ ஓகே கிளியரான ஒரு பொசிஷனல் பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால், திருப்பியும் அப், திருப்பியும் ஒரு ஃபால், திருப்பியும் அப், திருப்பியும் ஒரு கன்சோலேஷன் ஜோன்.
ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆனால் நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ வந்து 109 லெவல்ஸை ஹிட் ஆகும். செகண்ட் லெவல்ஸ் வந்து ஒரு ஐ ஆஃப் 109 வந்து ஆல் டைம் ஐ 52 வீக் ஐயை திருப்பி மிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நான் யூஸ்வலி இன்ட்ராடே மார்னிங் கொடுப்பேன். பட் நாளைக்கு மார்னிங் நான் போடுறேன் இதோட லெவல்ஸ். பட் இன்ட்ராடே வந்து நான் எதில் பார்க்குறேன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு நான் இதில் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல ஒரு வால்யூம் பிக்கப் ஆகாமல் ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பட் சம் டேஸில் வால்யூம் அதிகமாக இருந்தது. நாளைக்கு இது வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறது ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. கிளியரான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்சைட் போகும். ஸோ கீப் இன் ரேடார். ஸோ இதான் நம்ம நாளைக்கு கூட பிளான்ஸ். ஸோ இதை தவிர நம்ம டெக்ஸா ரயில் சொல்லியிருந்தோம். டெக்ஸா ரயில் வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ். ஸோ நான் ஒரு 200 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ டெக்ஸா ரயிலில் பட் 36.90. பட் நான் அது பிலீவ் பண்ணுறேன். நான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போது ஒரு ஆல்ட்டில் இருக்குது ஸ்டாக். யூஸ்வலி ரேஞ்ச் மூவ்ல இருந்தால் ஒன்று கீழே வரணும் மேலே போகணும். பட் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் நான் ஹையர் லெவலில் 33.45 எடுக்கணும். பட் எனக்கு வந்து இது ஆல்ரெடி போகும்னு சொல்லிட்டு ஒரு தாட். எப்படி போகும்னு சொல்லிட்டு ஒரு தாட்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு வி ஷேப்பில் திருப்பியும் ஒரு கப் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கேயும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திருப்பியும் இதே ட்ரெண்ட்லாம் இதுலேயும் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு அப் புஷ் வந்து திருப்பியும் 35-36 லெவல்ஸை ரீடெஸ்ட் பண்ணி தான் போகும். ஸோ உங்கள் ஈஸியான டார்கெட் வந்து 36. ஸோ அதனால் நான் இது பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆப்பெக்ஸ் இன்னைக்கெல்லாம் போயிருந்தது. ஸோ கீப் இன் ரேடார். ஸோ என்எஃப்எல் நான் க்ளோஸ் பண்ணல. என்எஃப்எல்லும் நம்ம உள்ள தான் வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதுவும் பண்ணோன்னா நீங்கள் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, அம்புஜா சிமெண்ட்ஸ், இந்தியா சிமெண்ட், டிஎல்எஃப் இந்த ஸ்டாக் வந்து டிப் ஆகும்போதெல்லாம் பை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் போது. ஸோ கீப் கோயிங் ஐ. ஸோ நம்ம போகிற ஸ்டாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி எனக்கு என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் நான் பண்ணாத போஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் எல்லா ஸ்டாக்லேயும் ஒரு 50, 100, 200 அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் பை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண எல்லா ஸ்டாக்கும் நான் ஆல்ரெடி என் பொசிஷனில் இருக்குது. ஸோ டெக்ஸா ரயில் வாங்கினேன். அதுக்கப்புறம் சபக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். அது நாங்கள் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வாங்கின ஸ்டாக் சபக்ஸ்னு, சபக்ஸ் லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக் தான் வாங்கினேன். இந்த ஸ்டாக் வந்து சிம்பிளான ஒரு பிரேக் அவுட்டில் இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் வாங்கினேன். ஸோ அகெயின் வந்து ஒரு ரேஞ்சில் இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா எனக்கு நல்ல எனக்கு தேவை ஒரு 56, ஒரு 200 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ஹிட் ஆகுதுன்னா எனக்கு வந்து ஓகே, இட்ஸ் குட் டே ஃபார் மீ. ஸோ அதை ஒன்று நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஸோ ஒரு 600-700 ருபீஸ் வந்து ஒரு ட்ரேடில் 1 or 2 டேஸில் 3 டேஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சதுன்னா இட்ஸ் அ குட் டீல். ஸோ வால்யூம் இப்போ ஒரு ஸ்டாக் வீக் ஆகுதுன்னா அடுத்த 2 நாளைக்கு அந்த வால்யூம் வந்து கன்டினியூ ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஏன்னா செபியோட நியூ ரூல்ஸ் படி 2 டேஸ்க்கு அப்புறம் தான் விற்க முடியறதுனால உங்களுக்கு வந்து வால்யூம் பிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொசிஷனலோட ட்ரேடிங்கோட ஸ்டைல்ஸ்லாம் மாறும் நிறையா. ஸோ அதனால் கீப் சேஃப் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்எஃப்எல் இப்போ பையிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கன்யூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பையர்ஸ் வந்து ஈஸியாக புஷ் பண்ணிடுவாங்க. செல்லர்ஸ் வந்து இனிமேட்டு புல் பண்ணுறது ஸ்டாக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ தட் இஸ் ஃபார் தி டே. ஸோ ஈஸியான லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். திருப்பி நம்ம புல்லிஷாக மூவ் பண்ணுறோம்னா இப்போதைக்கு இந்த லெவல்ஸை வந்து புல்லிஷ்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து 250 லெவல்ஸ்க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும். இந்த இன்பிட்வீன் ரீஜன்ஸில் வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம வந்து எதுவும் இது பண்ணிக்கல. ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. நாளைக்கு ஒரு நாள் நிஃப்டி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி நம்ம கிளியராக ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வந்து 37,000 ஒரு திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணுது, எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம நாளைக்கு அதை செக் பண்ணுவோம் 37,000 மேலே எப்படி போகுதுன்னு. ஸோ இன்ட்ராடேயில் மோஸ்ட்லி நான் பேங்க் நிஃப்டி பை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சிஇ வந்து நெக்ஸ்ட் மந்த்ஸ்க்கு எடுத்துகிட்டு நான் எப்படி புஷ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஸோ சப்போஸ் யாராவது லாங் டேர்ம் பிஇ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் மந்த் பிஇ வாங்கலாம். ஸோ 37,000 பிஇ ஹிட் ஆகும்போது 37 அக்டோபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை சான்சஸ் ஆஃப் க்ளோசிங் பிலோ இருக்குது. பட் ஆனால் ரேலி கொடுத்ததுன்னா பயங்கரமாக போயிடும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஆல் டைம் ஐ ஆஃப் 37,700 எனக்கு தெரிஞ்ச திருப்பியும் இது ஆல் டைம் ஐ எல்லோரும் புஷ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அகெயினாவது இது புஷ் பண்ணும். ஸோ 37,200 வந்து அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. பேங்க் நிஃப்டியில் நிறையா மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அது ஈக்குவலண்ட்டாக நெஃப்டியை இம்பேக்ட் பண்ணும். ஸோ லெட்ஸ் சி நிஃப்டி 18,000 ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது நாளைக்கு அனாலிசிஸ்.
50க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகுது 250க்கு மேலே போகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் எ பை. ஸோ தட்ஸ் மை அனாலிசிஸ் ஃபார் தி டே. டுமாரோ என் ட்ரேடிங் பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு போகிறேன். தட்ஸ் இஸ் கேஸ். பை பை.